அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். முருகேசன் அந்த கடிதத்தை மிக தெளிவான குரலில் தான் படித்தார். ஆனால் குழம்பி போன மனநிலையில் இருந்த தனத்துக்கு அது கொட்டுகிற மழையில் நின்று கொண்டு எங்கோ தொலைதூரத்தில் ஒளிபரப்பாகும் ரேடியோ செய்தியை கேட்பது போலிருந்தது. அவர் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி கொண்டாள் தனம். பார்வையை திரையிட்ட கண்ணீரை ஊடுருவி கொண்டு எழுத்துக்கள் மங்களாக தெரிந்தன. அப்பா, என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி அமைத்து கொள்ள எனக்கு சுதந்திரம் வேண்டும். நான் வெளியூருக்கு வேலை தேடி போகிறேன். வேலை கிடைத்ததும் தெரியப்படுத்துகிறேன். உங்கள் பர்சிலிருந்து 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன். பணத்தை தேட வேண்டாம். இங்கே இருந்தால் அம்மாவுடைய உடைமைத்தனத்தினால் என் எதிர்காலமே பாதிக்கப்பட்டு விடுமோ என்று தோன்றுகிறது. என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்படிக்கு குமார். உடைபட்ட அணையாய் தனத்தின் கண்கள் நீரை பெருக்கின. அவன் தன்னை பெற்றவர்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு போனது இருக்கட்டும், அவள் மீது பெரிய குற்றச்சாட்டையும் அல்லவா சுமத்திவிட்டு போயிருக்கிறான். அது என்ன வார்த்தை? உடைமைத்தனமா? அவன் மீது கொண்ட அபரிமிதமான பாசத்திற்கு பெயர் உடைமைத்தனமா? அவன்தானே அவள் உலகம். அதை புரிந்து கொள்ளாமல் உதறி எறிவது போல் ஒரு வார்த்தையை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறானே. அவள் அவனை வளர்த்ததில் எங்கே குறை வைத்து விட்டாள்? எங்கே தவறிவிட்டாள்? எங்கே? இப்போ என்ன செய்ய போறீங்க? அவள் துயரத்துடன் கேட்டாள். நான் என்ன செய்ய முடியும்? அவன் பெரியவனாயிட்டான். இனிமேல் அவன் இஷ்டப்படி நடக்கட்டும். முருகேசன் ஒருவித விரக்தியுடன் சொன்னார். யார் சொன்னா? அவ இன்னும் நமக்கு குழந்தைதான். சரியாக சாப்பிடக்கூட அவனுக்கு தெரியாதே. இப்படி அவன் வீட்டை விட்டு போகக்கூட அந்த கார்த்தி தான் காரணமாக இருப்பானோ? தனம். முருகேசன் அவளை அழைத்த குரலில் நிறைந்திருந்தது வருத்தமா, இல்லை அவளுடைய அஞ்ஞானத்தை குறித்து எழுந்த அனுதாபமா என்பதை அறுதியிட்டு கூற முடியவில்லை. சொல்லுங்க. பிள்ளைகிட்ட பெத்தவங்களுக்கு பாசம் இருக்கணும், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த பாசமே ஒரு சுமையா அவன் நினைக்கிற மாதிரி பிரச்சனையாகி விடக்கூடாதல்லவா? அவர் என்ன சொல்லுகிறார்? பாசம் எங்காவது சுமையாகுமா? குமாரை வளர்த்த நினைவுகள் அவளிடம் அலைகளாய் அடங்கி போயின. முதல் 3 குழந்தைகள் பிறந்தவுடனே இறந்து போனதும் தனம் பிரம்மை பிடித்தவள் போலானாள். குமாராவது அவர்களுக்கு தங்க வேண்டுமே என்கிற கவலை அவளை எப்பொழுதும் அழுத்தியது. அவள் வேண்டாத தெய்வம் இல்லை, மேற்கொள்ளாத பூஜை இல்லை. குழந்தைக்கு ஒரு ஜலதோஷமோ ஜுரமோ வந்துவிட்டால் கூட தனம் கலங்கி போவாள். அவனும் அவளுக்கு நிலைக்காமல் போய்விடுவானோ என்று சஞ்சலப்படுவாள். 3 குழந்தைகளை இழந்த அதிர்ச்சி அந்த அளவுக்கு அவளை பாதித்து விட்டிருந்தது. 7 வயதுக்கு பிறகுதான் குமாரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே அவள் சம்மதித்தாள். அவன் பள்ளிக்கூடம் போக துவங்கியதும் அவனுடைய சௌகரியத்தை உத்தேசித்து அதன் அருகிலேயே சிறிய வீடொன்றை விலைக்கு வாங்கி கொண்டு குடிபுகுந்தார்கள் பெற்றவர்கள். குமாரை தனியாக ஸ்கூலுக்கு அனுப்பவே அவளுக்கு பயம். தினமும் முருகேசன் ஆபீஸ் போவதற்கு முன்னால் அவனை அழைத்து கொண்டு போய் வகுப்பறையில் உட்கார வைத்து விட்டு போவார். மாலையில் குமாரை வீட்டுக்கு அழைத்து போக தனம் வந்து விடுவாள். குமார் கொஞ்சம் பெரியவனானதும் தன் சிநேகிதர்களின் கேலி பேச்சுகளுக்கு பயந்து கொண்டு, அம்மா நீ வராதே, நானே வந்துடுறேன் என்று சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாள். சும்மா இருடா, நீ இன்னும் குழந்தை. ரோட்டில் பஸ்ஸும் காரும் கண்டபடி விடுறான், பார்த்து ஜாக்கிரதையா வர உனக்கு தெரியாது. தனத்தின் அந்த பதிலில் எங்காவது தன் மகன் விபத்தில் மாட்டிக்கொண்டு அதனால் தான் அவனை இழக்க நேரிட்டு விடுமோ என்கிற அச்சம் கூடவே இருப்பது அவனுக்கு தெரியாது. அக்கம் பக்கத்தில் உள்ள சிநேகிதர்களை பார்க்க கூட அவனை தனியே போகவிட மாட்டாள் அவள். அது மட்டுமல்ல, தண்ணீரை கொதிக்க வைத்து அது ஆறிய பின் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி கொடுப்பதைத்தான் அவன் பள்ளிக்கு எடுத்து போக வேண்டும். கேண்டீன் பக்கம் கூட அவன் தப்பித்தவறி போய்விடக்கூடாது. தனம் பயப்பட்டதில் நியாயம் இருந்தது. குமாருக்கு பூஞ்சையான உடம்பு. அன்றாட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறுபட்டாலே ஜுரமோ இல்லை இருமலோ அவனுக்கு வந்துவிடும். அப்புறம் டாக்டரிடம் ஓடி மருந்து வாங்கி கொடுத்து தேவலையாகவில்லையே என்று கவலைப்பட்டு இத்தனையையும் தவிர்க்கத்தான் அவள் அந்த அளவுக்கு அவனை கட்டுப்படுத்தினாள். குமாருக்கு அவளுடைய கவலைகளுக்கு அடிப்படையான பயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அம்மா, இன்னைக்கு என் கிளாஸ்ல எல்லாரும் பிக்னிக் போறாங்க, நானும் போகணும், அவன் ஆசையுடன் கேட்பான். அவ்வளவுதான். அவன் பிக்னிக் போய் எங்கே திரும்பி வர தெரியாமல் தொலைந்து போய் விடுவானோ என்கிற பயத்தில் அவனை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாள் தனம். அம்மா, எனக்கு ஒரு புத்தகம் வாங்கணும், நான் என் சிநேகிதனோடு மார்க்கெட் வரை போய் வர்றேன்.
நீ தனியா போக வேண்டாம், என் சிநேகிதனும் வரானே, அவன் சின்ன பையன், அப்பாவோடு போ, அவசரமானால் நான் வரேன். அவனை மட்டும் அவன் வீட்டில் போக விடுறாங்களே. குமார் கேட்க வரும் கேள்வி அவன் தொண்டைக்குள்ளேயே அடங்கி போகும். 15 வயதாகியும் அவன் அவளுக்கு குழந்தையாகவே இருந்தான். குமார் தாய்க்கு அடங்கிய பிள்ளையாக இருப்பதை அவன் கையாளாகாத தனமாக அவன் சிநேகிதர்கள் சுட்டிக்காட்டி கேலி செய்தனர். குமார், இன்னைக்கு நம்ம ஸ்கூல் டீம் மைதானத்துல மேட்ச் விளையாட போறாங்க, பார்க்கலாம் வரியாடா? நம்மட்டு சிரிப்புடன் கேட்பான் ஒருவன். அவனை ஏண்டா கேட்குற, அவங்க அம்மா விடமாட்டாங்க. ஓஹோ, அழுகை மூஞ்சி அம்மா பிள்ளை என்று எல்லோருமாக ராகம் போட்டு பாடிவிட்டு சிரிப்பார்கள். அவன் சுருங்கி போவான். தன் பெற்றோர்கள் காட்டிய பரிவு, அன்பு எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு குறை தெரிய துவங்கியது அவனுக்கு. எல்லாம் இருந்தும் சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே அவனால். அது ஏன்? மற்றவர்களைப் போல் தன்னால் சுதந்திரமாக இயங்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் அதற்கு காரணமா? எதற்கெடுத்தாலும் இந்த அம்மாவின் அனுமதியும் தலையீடும் அவசியமானதுதானா என்று யோசிக்க துவங்கினான். இவ்வளவிற்கும் தனம் அவனை அடிக்கவும் இல்லை, கோபப்படவும் இல்லை. இருப்பினும் அவள் சொல்லை மீறி நடக்க அவனுக்கு தயக்கமாகவும் இருந்தது. இந்த நிலையில் தனம் எத்தனைக்கெத்தனை அவனை அன்பினால் அரவணைக்க முயன்றாலோ அத்தனை தூரம் அவன் மனதளவில் அவளிடமிருந்து விலகி போனான். முருகேசனுக்கோ ஆபீஸில் வேலை சுமையே சரியாக இருந்தது. அதனால் அவனை வளர்க்கும் முழு பொறுப்பையும் அவர் தனத்திடமே விட்டுவிட்டார். குமாரை பொறுத்தவரையில் அவர் அந்த குடும்பத்தில் வெறும் நிழல்தான். அவனும் அவன் தாயும் ஒதுங்கி நின்ற நிழல். அப்படி அவன் அபூர்வமாக அவரை ஆலோசனை ஏதாவது கேட்டாலும் அம்மாவிடம் கேளேன், அவள் சொல்லுவாள் என்பதுதான் பதிலாக இருக்கும். அம்மா அம்மா, எதற்கெடுத்தாலும் அம்மாதானா? நாளடைவில் அம்மாவே அவனுக்கு கடக்க முடியாத மதில் சுவராகி போனாள். அவளுடைய அன்பை அவன் உடைமைத்தனமாக நினைத்தான். அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள படிப்பு முடியும் வரை காத்திருப்பது என்று தீர்மானித்து கொண்டான். இடையில் அவனுக்கு கார்த்தியின் நட்பு கிடைத்தது. அவனுடைய சகவாசம் முருகேசன் இல்லாத நேரத்தில் குமார் தனத்திடம் அலட்சியமாக நடந்து கொண்டான். அவ்வப்போது எதிர்த்து பேசினான். மரியாதையின்றி அவன் நடந்து கொண்டதையும் தனம் குழந்தைத்தனமாக நினைத்தாள். ஓரிரு முறை முருகேசன் இதை கவனிக்க நேரிட்டு அவனை கண்டிக்க முற்பட்ட போது கூட அவள் அவனுக்காக பரிந்து கொண்டு வந்தாள். கல்லூரி இறுதித் தேர்வில் நல்ல முறையில் மார்க்குகள் வாங்கின உடனேயே குமார் அப்படி வீட்டை விட்டு போனது பெற்றவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதே சமயத்தில் முருகேசனிடம் ஒரு விழிப்புணர்ச்சியையும் அது ஏற்படுத்தியது. அவனை வளர்ப்பதில் அவர் இன்னும் கவனம் செலுத்தி இருக்கலாமோ? நடந்தவற்றிற்கெல்லாம் அவரும் ஓரளவு பொறுப்பாளியோ? இனியாவது அவனை புரிந்து கொண்டு அவர்கள் விலகி இருப்பதுதான் நல்லது என்று அவருக்கு தோன்றியது. சில தினங்களுக்கு பிறகு குமாரிடமிருந்து தான் நாகபுரியில் வேலையில் சேர்ந்து விட்டதாக கடிதம் வந்தது. முருகேசன் அவ்வப்போது அவனுக்கு கடிதம் எழுதி வந்தாரே தவிர எதன் மீதும் அதிக பற்றற்று இருக்க பழகி கொண்டார். ஆபீஸில் இருந்து தானே ஓய்வு பெற விரும்புவதாக எழுதி கொடுத்து விட்டவர் வீட்டில் கீதை படித்தார், வேதாந்தங்களில் மனதை செலுத்தினார். ஆனால் தனம் அவளை அஞ்ஞானத்திலிருந்து மீட்டு வருவது என்பது அத்தனை சுலபமான காரியமாக இருக்கவில்லை. குமாருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதோ இல்லையோ, அவன் உடம்பு சரியில்லாமல் அலைகிறானோ என்றெல்லாம் கவலைப்பட்டாள். நான் ரயில் ஏற்றி விடுறேன், நீ வேண்டுமானால் ஒரு நடை போயிட்டு வாயேன் என்றார் முருகேசன். வேண்டாம், அவள் அவசரமாக மறுப்பு சொன்னாள். அங்கே அவளுக்கு வரவேற்பிருக்காது என்பது அவளுக்கு தெரியாதா? அவள் தவிப்பிலும் புலம்பலிலுமே ஓராண்டு காலம் ஓடிவிட்டது. நடுவில் வேலை விஷயமாக சென்னைக்கு வந்த குமார் 3 நாட்கள் முள்மேல் இருந்தவனைப் போல் வீட்டில் வந்து தங்கினான். முருகேசனிடம் பேசிய ஒரு சில வார்த்தைகள் கூட தனத்திடம் பேசவில்லை. தாயை பார்த்ததுமே அவன் முகத்தில் ஒருவித கடுகடுப்பு தோன்றிவிடும். அவள் கேள்வி கேட்டால் அவனிடமிருந்து பதில் வராது. அவளுடன் பேசும் சந்தர்ப்பங்களை அவன் தவிர்க்க முயன்றான். முருகேசன் மனதுக்குள் அழுதார். பெற்றவளே என்கிற பாசம் கூடவா அவனுக்கு இருக்காது? தனம் அப்படி என்ன பெரிய குற்றத்தை செய்துவிட்டாள்? கார்த்தியின் நட்பு அந்த அளவுக்கு அவன் மனசை களைத்து கெடுத்து விட்டதோ? தனமோ தன் உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் அவன் மீது பாசத்தை நிரப்பி வைத்து கொண்டிருக்கிறாளே. குமார் தன்னை அலட்சியப்படுத்துவதையும் அவன் குழந்தைத்தனமாக எண்ணி பொருட்படுத்தவில்லையே அவர் தனக்குள் குமுறினாரே தவிர தனத்திடம் எதுவும் சொல்லவில்லை. இந்த நிலையில் குமாரை சென்னைக்கே மாற்றினார்கள். தவிர்க்க முடியாமல் போகவே அவன் அங்கே வந்து வேலையை ஒப்புக்கொண்டான். தனத்துக்கோ ஒரே சந்தோஷம். இனியாவது தன் மகன் தங்களுடன் இருப்பான் அல்லவா? குமாருடைய திட்டம் வேறாக இருந்தது.
சில மாதங்கள் அங்கே தங்கிவிட்டு மாற்றல் கேட்டுக்கொண்டு வேறு ஊருக்கு போய்விடலாம் என்று நினைத்தான் அவன். ஹோட்டலில் அதே ஊரில் தங்கலாம். ஆனால் அதனால் முருகேசன் கோபப்பட்டு கொண்டு வீட்டையும் தன்னிடமிருந்த பணத்தையும் நன்கொடைக்கோ ட்ரஸ்டுக்கோ எழுதி வைத்து விட்டாரானால் பெற்றவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிடலாம். ஆனால் சொத்து, அதை ஒதுக்குவது அத்தனை புத்திசாலித்தனம் இல்லையே. நல்ல இடங்களிலிருந்து பெண்ணை பெற்றவர்கள் அவனுக்கு சம்பந்தம் பேச வந்தார்கள். அவன் திருமண விஷயத்தில் பொறுப்பேற்க தயங்கிய முருகேசன் தனத்தை எச்சரித்துவிட்டு தானும் ஒதுங்கிக் கொண்டார். குமார் தன்னுடன் ஆபீஸில் வேலை பார்த்த பிரபாவை நேசித்தான் என்கிற விஷயம் பின்னால் இருவருக்கும் தெரிய வந்தது. பிரபாவின் குடும்பம் சாதாரணமானது. தன் மகனின் சந்தோஷத்துக்காக அவர்கள் திருமணத்தை தன் செலவிலேயே நடத்தி வைத்தார் முருகேசன். அதன் பின் புது பிரச்சனை ஆரம்பமாயிற்று. குமாரை தன் பெற்றோர்களுடன் இருக்க விரும்பாத போது பிரபா தனி குடித்தனம் போக விரும்பியதில் ஆச்சரியமில்லை. குமார் தனி வீடு தேடலானான். ஆயினும் அவன் நினைத்த மாதிரி குறிப்பிட்ட வாடகைக்குள் இடம் கிடைப்பது சுலபமாக இருக்கவில்லை. வேறு வழியின்றி அவன் தந்தையிடம் விஷயத்தை சொன்னான். அப்பா, தனியா போகணும்னு பிரபா ஆசைப்படுறா. சரியா, இடம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல, யோசிப்போம் என்றார். முருகேசன் அங்கே நிற்க பிடிக்காமல் கிளம்பி போய்விட்டார். அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? இந்த வீட்டில் நீங்கள் இருங்கள், நாங்கள் கிளம்பி போகிறோம் என்று சொல்லட்டும் என விரும்புகிறானோ? அதை அவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். இந்த அளவுக்கு நன்றி கெட்ட ஒரு பிள்ளைக்கு உதவ இனியும் தியாகம் செய்வது என்பது முட்டாள்தனம் என்று அவர் தீர்மானித்து கொண்டாலும் தனத்தின் பிடிவாதத்திற்கு முன்னால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. நாம கிளம்பி காசி ஹயானு போய் சுத்திட்டு முடிஞ்சா அங்கேயே இருந்துடலாம். வேண்டாம் தனோ, சிறுசுகள் அவர்கள் கொஞ்ச நாள் தனியாக சந்தோஷமாக இருக்கட்டும். நீ செய்கிற எந்த தியாகமாவது அவன் மனசில் பாசத்தை கசிய வைக்காதான்னு பார்க்குறியா? அதுதான் இல்லை. தியாகம் செய்கிறவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் அது தியாகமாகாது. பின் எதுக்காக கிளம்பணும்? அவனாக நம்மை போக சொல்றதுக்கு முன்னாடி நாமே கிளம்பிட்டா கௌரவமா இருக்குமேனு யோசிச்சேன். அவள் பதில் அவரை அதிர வைத்தது. அவள் தன் மகனை சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறாள் என்கிற திருப்தி ஏற்பட்டது. அப்போ சரி, நான் பார்த்து என்னைக்கு கிடைக்கிறதோ அந்த தேதி ரயிலுக்கு டிக்கெட் வாங்குறேன். நீ ஜாமான் எல்லாம் எடுத்து வை. ஒரு சின்ன பெட்டியை மறக்காமல் எடுத்துக்க. அதுல தான் நமக்கு வேணுங்கிற ஆஸ்தியே இருக்கு என்றார் முருகேசன். அவர்கள் பேசிக்கொண்டது பிரபாவின் காதிலும் விழுந்தது. பெட்டியில் இருந்த ஆஸ்தி என்னவாக இருக்கும்? தனத்தின் நகைகளாக இருக்குமோ, இல்லை தங்கம் வைரங்கள் என்ன என்று யூகிக்க முடியாமல் குழம்பியவளாய் அதை பற்றி குமாரிடம் சொன்னாள். அவர்கள் கிளம்பி போகிறார்களே என்று குமாருக்கு ஏக திருப்தி. ஆபீஸில் மறுபடியும் ஆற்றல் கேட்க வேண்டாம். வீட்டு பிரச்சனையும் அதே நேரத்தில் தீர்ந்து விட்டது. ஆனால் அவன் பெற்றோர்கள் வீட்டை மட்டும் விட்டுவிட்டு மற்ற நகைகள், பணம் எல்லாவற்றையும் உடன் எடுத்து போய் விடுவார்களோ? ஆஸ்தி என்று அதனால் தான் முருகேசன் குறிப்பிட்டாரோ? அவன் வழக்கத்தை விட அவர்களிடம் இதமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டு விஷயத்தை அறிய முயன்றும் முடியவில்லை. பிரபாவும் தன் மாமியாரை விழுந்து விழுந்து உபசரித்து பேச்சு கொடுத்து பார்த்தாள். தனம் அதை எதுவும் கூறவில்லை. புறப்படும் நேரமும் வந்தது. உபச்சாரத்திற்கு கூட தன் பிள்ளை தங்களை போக வேண்டாம் என்று சொல்லாதது தனத்துக்கு பெரிய குறையாக இருந்தது. புறப்படுவதற்கு தயாராகி வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. ஜாமான்களை எல்லாம் அதில் ஏற்றிவிட்டு கைக்கு அடக்கமாக இருந்த சின்ன பெட்டியை தூக்கி கொண்டு முருகேசன் கிளம்பிய போது குமார் முற்றிலும் எதிர்பாராத விதமாக அந்த காரியத்தை செய்தான். அவர் கையில் இருந்த பெட்டியை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு, அப்பா ஒரு நிமிஷம், சாவியை கொடுங்க என்றான். தனமும் முருகேசனும் திடுக்கிட்டார்கள். எதை தாங்கள் அங்கிருந்து கடத்தி சென்று விடுவோம் என்று அவன் சந்தேகப்படுகிறான். இது என்ன அல்பத்தனம்! இப்படியும் ஒரு மகனா? இந்த நாளுக்காகவா அவர்கள் அவனை அத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள்? முருகேசன் சொல்ல முடியாத அளவுக்கு வெறுப்பு மிகுந்து போனவரால் பெட்டி சாவியை விட்டெறிந்தார். தனம் உடைந்து போனாள். ஒரு டாக்ஸி டிரைவரின் எதிரில் அவன் தன் பெற்றவர்களை அந்த அளவுக்கு ஈனப்படுத்தி விட்டதை அவளால் தாங்க முடியவில்லை. குமார் அவசரமாக பெட்டியை திறந்தான். மறுகணமே அவன் முகம் ஏமாற்றத்தில் விழுந்து போயிற்று. பெட்டிக்குள் பைண்டிங் செய்யப்பட்ட பகவத்கீதையும் கண்ணன் திருவுருவ படமும் ருத்ராட்சர மாலையும் இருந்தன. அந்த துக்கத்திலும் முருகேசனுக்கு அவன் ஏமாற்றத்தை பார்த்ததும் சிரிப்பு வந்தது. என்னடா தேடுற? என்னோட ஒரே ஆஸ்தி இந்த கீதை தாண்டா.
பிள்ளை இல்லாதவன், என்னை போல் பிள்ளை இருந்தும் இல்லாமல் போனவன், எல்லோரையும் மனசை பக்குவப்படுத்தி அந்த கீதை தாண்டா காப்பாற்ற முடியும். டே குமார், மற்ற குழந்தைகளை இழந்த மாதிரி உன்னையும் இழந்துடுவோமேன்னு கவலைப்பட்டு உன் மேல அதிக பாசம் காட்டியே உங்க அம்மா உன்னை உயிரோட இழந்துட்டாடா என்று உள்ளம் துடிக்க கூறிவிட்டு முருகேசன் கீதை புத்தகத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டவராய், வாதனம், இது மட்டும் நமக்கு போதும், போகலாம் வா என்று வேகமாக டாக்ஸியில் ஏறப்போன போது தனக்குள் எங்கோ ஒரு மூலையில் விழித்து கொண்ட மனிதத்தன்மையும் பாசமும் மேலெழுந்து பொங்கி வர, அம்மா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, குமார் அவர்கள் கால்களில் விழுந்தான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.